வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். அரசியல் தந்திரம், கூட்டணி அமைக்கிறது, அப்புறம் தலைமைத்துவம். இதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அரசியல்வாதிகளுக்கு யார் ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் மாடலா இருக்க முடியும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான விடைய தேடி போனா வரலாறு நம்மள நேரா 18ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிட்டு போகுது. ஆமாங்க, ஒரு இந்திய ராணி நவீன கால அரசியல் தலைமைத்துவத்துக்கும் பலமான கூட்டணிகளை உருவாக்குறதுக்கும் எப்படி ஒரு நிரந்தரமான வழிகாட்டியா இருக்காங்க அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த விளக்கத் தொகுப்புல பார்க்க போறோம். அவங்களோட மாபெரும் வரலாற்று முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மக்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான பட்டத்தை பார்க்கணும். வீர மங்கை. 1730 1796 வரை வாழ்ந்த ராணி வேலு நாச்சியார வரலாறு அப்படிதான் கொண்டாடுது. ஏன் தெரியுமா? ஆங்கிலேயே கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரா முதல்ல ஆயுதமேந்தி போர் தொடுத்த முதல் இந்திய ராணி அவங்கதான். அந்த காலகட்டத்துல ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். இதுல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போரிடுறதுங்கிறது உண்மையிலே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசாத்தியமான விஷயம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். 1730கள்ல வாழ்ந்த ஒரு அரச குடும்பத்து பெண்ணோட தந்திரங்கள் 21ஆம் நூற்றாண்டோட மாடர்ன் அரசியல் அதிகார போராட்டங்களுக்கு எப்படி செட் ஆகும்? மன்னர் காலம் வேற, இப்போ இருக்கிற டெமோக்ரஸி வேறன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதிகாரத்தை தக்க வைக்கிறது, இழந்ததை மீட்கிறது, எதிரிகளை வீழ்த்துறதுன்னு அடிப்படை அரசியல் வியூகங்கள் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு. அதத்தான் நம்ம டீகாட் பண்ண போறோம். அவங்கள ஒரு சாதாரண இளவரசியா வளர்க்கல. ஒரு ஆண் வாரிசுக்கு நிகரா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெய்னிங் இருக்கே, அது ரொம்பவே நுட்பமானது. ஒரு பக்கம் வளரி, சிலம்பம், வில்வித்தை, களரி பயிற்றுன்னு நேரடியே எதிரிகளை வீழ்த்துற போர்க்கலைகள்ல கில்லாடியா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதைவிட பவர்ஃபுல்லான ராஜதந்திர ஆயுதமான மொழித்திறனையும் வளர்த்துக்கிட்டாங்க. பிரெஞ்சு, ஆங்கிலம், உருதுன்னு பல மொழிகள்ல உங்களுக்கு அசாத்திய புலமை இருந்துச்சு. அதாவது போர்க்களத்துல வாழ்வீசவும் தெரியும், எதிரிகளோட மொழியிலேயே பேசி ராஜதந்திர வலைப்பின்னவும் தெரியும். செம்ம இல்ல? 1772ல அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி. கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாபும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல அவங்க கணவர் கொல்லப்படுறார். அரண்மனை செதறிடுச்சு, ராஜ்யம் மொத்தமா பறிபோயிடுச்சு. ஆனா அவங்க அங்கே சரணடையல, பயந்து ஓடவும் இல்ல. மாறா விருப்பாட்சி கோட்டையை நோக்கி ரொம்பவே புத்திசாலித்தனமா பின்வாங்கினாங்க. இன்னைக்கு அரசியல்ல ஸ்ட்ராட்டஜிக் ரீட்ரீட்னு சொல்வாங்களே, கரெக்டா அதத்தான் செஞ்சாங்க. திரும்ப வர்றதுக்காகவே பின்வாங்கினாங்க. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் உத்து பாருங்க. 1772ல நாட்டை இழக்கறாங்க, 1780ல அதை மீட்கறாங்க. நடுவுல உள்ள அந்த 8 வருஷ இடைவெளி, எப்பா எவ்ளோ பெரிய பொறுமை! ஒரு நாள் 2 நாள் இல்ல, 8 நீண்ட வருஷங்கள். தலைமறைவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா தன்னோட எதிர்ப்பு படைய அவங்க எப்படி ரொம்ப திட்டமிட்டு கட்டமைச்சாங்க அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வைக்குது. சரி, இந்த 8 வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட பிளான 3 ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். முதல் ஸ்டெப், விருப்பாட்சியில ஒரு பாதுகாப்பான பேஸ் அமைச்சாங்க. 2வது, மருது சகோதரர்கள் மாதிரி தங்களுக்கு விசுவாசமான பலமான கூட்டாளிகளை ஒருங்கிணைச்சாங்க. இன்னைக்கு நாம சொல்ற கிராஸ் ரூட் கேம்பெயின் மாதிரி அன்னிக்கே மக்கள் சக்தியை திரட்டுறது எப்படின்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. 3வது ஸ்டெப், தன்னோட பன்மொழி திறனை பயன்படுத்தி நேரடியான ராஜதந்திரத்துல இறங்குனாங்க. இந்த வியூகத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனைய நாம கவனிக்கணும். 1772ல அவங்க அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை திண்டுக்கல் எல்லையை ஆண்ட ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் ஏதோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குற மாதிரி பரிதாபமா இல்ல, நீங்க படைகளை அனுப்புங்க, அவங்களுக்கான செலவை நாங்க ஏத்துக்கிறோம்னு ரொம்பவே கெத்தா இருக்கு. ராணுவ உதவிய ஒரு பரிதாபகரமான கோரிக்கையா வைக்காம மியூச்சுவலா 2 பேருக்கும் லாபம் தர்ற ஒரு அரசியல் பேரம் மாதிரி எப்படி டீல் பண்ணணும்னு இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இங்கதான் வேலு நாச்சியார் தன்னோட அல்டிமேட் மாஸ்டர் ஸ்ட்ரோக்க ப்ளே பண்ணாங்க. எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களையும் வச்சுக்காம நேரடியா ஹைதர் அலிய சந்திச்சு அவரோட தாய்மொழியான உருதுலயே பேசினாங்க. 18ஆம் நூற்றாண்டுல இதை விட ஒரு சிறந்த நெட்வொர்க்கிங் மூவ் இருக்கவே முடியாது. ஒரு ராணி தன்னோட ஈகோவையெல்லாம் ஓரமா வச்சுட்டு இன்னொரு ஆட்சியாளரோட மொழியில பேசி அவங்களுக்கு இடையில இருந்த அத்தனை தடைகளையும் உடைச்சு முழுமையான நம்பிக்கையை வாங்குறாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம் தானே? இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? சரியா 5000 மில்லியன். ஆமாங்க, அவங்களோட அந்த மொழித்திறன் கொடுத்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். வேலு நாச்சியாரோட துணிச்சலையோ அறிவையும் பார்த்து வியந்து போன ஹைதர் அலி அவங்க போராட்டத்துக்கு சப்போர்ட்டா 5000 குதிரைப்படை வீரர்கள், காலாட்படை, அப்புறம் பீரங்கிப்படையா அனுப்பி வச்சார். இது வெறும் எண்ணிக்கை கிடையாது, ஒரு ராணியோட ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச பிரம்மாண்டமான வெற்றி. ஃபைனலா 1780ல அந்த மாபெரும் வெற்றி கிடைச்சது. தான் திரட்டின மக்கள் ஆதரவு, மருது சகோதரர்களோட படை பலம், ஹைதர் அலி கொடுத்த ராணுவ சப்போர்ட், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து
மானாமதுரையில நடந்த போர்ல அந்நிய படைகளை சுக்குநூறா உடைச்சாங்க. இழந்த சிவகங்கைய கெத்தா மீட்டெடுத்தாங்க. அதோட அவங்க வேலை முடியல. அடுத்த 10 வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பாவே ஆட்சியும் செஞ்சாங்க. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். அன்றும் இன்றும் ஒரு வியூக பாடம். இப்போ இந்த 2 விஷயங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். நிஜமாவே ரொம்ப முரண்பாடா இருக்கும். ஒரு பக்கம் தன்னோட லட்சியத்துக்காக முழுசா 8 வருஷம் காத்திருந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டு ராணியோட அசைக்க முடியாத பொறுமை. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பலரால அதிகாரம் கிடைக்கலன்னா ஒரு 5 மாசம் கூட பொறுமையா இருக்க முடியறதில்ல. உடனே கட்சி மாறிடுறாங்க, கூட்டணியை மாத்திடுறாங்க. உண்மையான அரசியல் வெற்றிங்கிறது நீண்டகால திட்டமிடல தான் இருக்குங்கிறத இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. டெக்னாலஜி எப்படி மாறியிருக்குன்னு நம்ம நியூட்ரலா கவனிச்சா ஒரு விஷயம் புரியும். அன்னைக்கு தன்னை தற்காத்துக்க வாள், குதிரைப்படை, நேரடி ராஜதந்திரம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ட்விட்டர், யூடியூப், டிஜிட்டல் கேம்பெயின்ஸ்னு ஆயுதங்கள் மாறியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் குதிரைகளை விட டிஜிட்டல் அல்காரிதம்களை தான் அதிகமா நம்பியிருக்காங்க. ஆனா ஆயுதங்கள் மாறினாலும் மக்களை ஒன்னு சேர்த்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அரசியல் தேவை அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. சோ ராணி வேலு நாச்சியாரோட வாழ்க்கையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மாடர்ன் லீடர்ஷிப் லெசன்ஸ் என்ன? 1. எந்த இடத்துலயும் சமரசமாகாத பொறுமையை கையாளுறது. 2. மத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க மொழித்திறனை ஒரு கருவியா பயன்படுத்துறது. 3. வெறும் இமோஷன்ஸை மட்டும் நம்பாம 2 தரப்புக்கும் லாபம் தர்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கூட்டணிகளை உருவாக்குறது. 250 வருஷத்துக்கு முந்திய அவங்களோட இந்த உயிர்பிழைப்பு உத்திகள் இன்னைக்கு இருக்கிற சிக்கலான அரசியலை டீல் பண்ற எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் லைவ் ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். கடைசியா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. ராணி வேலு நாச்சியார் அவ்வளவு மூர்க்கமா போராடினது எதற்காக? வெறும் சிம்மாசனத்துக்காக கிடையாது. தன்னோட நிலம், தன்னோட மக்கள், தன்னோட சுயமரியாதை இதையெல்லாம் மீட்கிறதுக்காகத்தான் போராடினாங்க. இது நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை இயக்குற உண்மையான நோக்கம் என்ன? அவங்க நிஜமாவே மக்களுக்காக போராடுறாங்களா, இல்ல வெறும் அதிகாரத்துக்காக மட்டுமா? வரலாறு வேலு நாச்சியாரை எப்பவுமே கெத்தா ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா இந்த தலைவர்களை வரலாறு எப்படி பார்க்கும்? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.